ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு வெறும் 5-10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறதுக்கு குறைவான பொருள் தாங்க தேவையும் போடு. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுமே அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். அடுத்ததான் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாயாசம் செய்கிறதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தாங்க. நமக்கு எப்போ தோணினாலும் டீ வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த பாயாசத்தையும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம நெய்லேயே வந்துட்டு இந்த முந்திரி, திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருக்கு. இதனால் வறுத்து எடுத்து இனி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. முந்திரியெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா, பாயாச சேமியா எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் வந்துட்டு அதே நெய்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியாவை இதுக்குள்ளே சேர்த்துருக்கேங்க. ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்துட்டு இதை உடச்சி விட்டுருக்கேன். சேமியா ஒரு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து இனி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததான் அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் கால்வாசிக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 செம் வரும். சேமியா பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு வறுபட்டாலே வந்து கரெக்டாக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்துட்டோம்னா இது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்து சேமியாலாம் பார்த்துட்டோம்னா நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட வந்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அப்படிங்கும்போது அதில் ஸ்பூன் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12-13 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வருங்க. அதை உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருக்கிறதுலையே வச்சு ரொம்ப சிம்பிளாக குறைவான டைமில் செய்யக்கூடிய பாயாசம்னா இந்த சேமியா பால் பாயாசம் தாங்க. அடுத்ததான் இதில் நம்ம ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். அந்த பாலும் ரெடியாக இருக்குது. மிதமான சூட்டில் இருந்தால் கூட போதும், இல்லை ஆறி இருந்த பாலாக இருந்தாலும் ஓகேங்க. அதை எடுத்து நல்லா உள்ளே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்துடட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளான சேமியா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஊற்றி டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம போட்டிருக்க முந்திரி, திராட்சை இது கூட வந்துட்டு இந்த பாயாசத்தை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இதே ப்ரிப்பரேஷனில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.